அம்மா தாயே ஸ்ரீதேவி, இன்னைக்கு வியாபாரம் பூரா நல்லா நடக்கணும். உன்னை தான் நம்பி இருக்கேன். அமாவாசை என்னையா பேப்பர்ல என்ன விசேஷம்? அறிவு விட்டவனே, அறிவு இருக்கா இல்லையே. இங்க நின்னு பீடி குடிக்க வைக்க போற பத்திக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா? இல்ல. உன்கிட்ட பீடி வாங்கிட்டு இங்க குடிக்காம ஹோட்டல்ல ரூம் எடுத்தா பீடி குடிப்பாங்க. சரி சரி, ஒரு பேக்கெட் நிறுவத்து குடியா. கொடுக்க முடியாது. யாருக்கு நிறுவத்து கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு கொடுக்கவே மாட்டேயா. பீடியவே இங்க நின்னு குடிக்க போயா. ஓ மூதேவி, வணக்கண்ணே. வாடா, என்ன ரொம்ப நாளா ஆளக்கானா? வழிய மறந்துட்டியா? ஆமாண்ணே. போகும்போது மறந்துட்டா? வரும்போது பேப்பரை கீச்சு போட்டுட்டே வந்தேன். போகும்போது பொறிக்க எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். ஏண்டா அறிவு கட்டவனே, இனிமே இதை ஒட்டினா உன்னை கைய கால ஒடிச்சு விடுவேன். ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு இந்த கத்து கத்துறீங்களா? நம்ம எவ்வளவு நாளா சின்ன இருக்காருங்க. அது என் போடுற வேலைண்டா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். நல்ல உரம் வல்ல உரம். அதை ஒட்டினா உன்னை கொன்னே விடுவேன். இதை மட்டும் அவ பாத்திருந்தா என் கைய கால முறிச்சிருப்பா. அவ பார்த்தான்னு சொல்றீங்களா? என்ன அந்த பொண்ணு யாருன்னா? அவதான்டா நாட்டாம தங்கச்சி அல்லி. வாத்தியார உங்களை தேவத்தியார தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சமாச்சாரம்? நல்ல சமாச்சாரம். கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டியவ இல்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு 4 எழுத்து படிச்சிருக்கீங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முதல் தடவையா என்கிட்ட யோசனை கேட்கிற. ரொம்ப ஈஸி. இப்ப பார், நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி கடப்பாறை என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான். துண்ட விலக்கிட்டு அவன் கையை பிடிச்சி, கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லி முடிச்சா கடப்பாறை இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறையா உருகி ஊசி ஆயிடுவான். போ பார்த்து போய் ஜனங்க. நீயா என்ன இவ்வளவு வேகமா எங்க போயிட்டு? மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா, அதான் போய் துக்க விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? வாப்பா போய் துக்க விசாரிச்சுட்டு வருவோம். நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வா. இவனும் போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாறை உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. பிள்ளையாண்ட உனக்கு பிறந்தவனா ஒஞ்சாடையாவே இருக்கானே. ஏன் அறிவட்டம் உண்டா? என் பையன் என்ன மாதிரி இல்லாம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வரப்பான். தம்பி, உன் பேர் என்ன? கோயம்புத்தூர். யோ, பேரை கேட்டா ஊரை சொல்ற. யோ, எந்தெந்த ஊர்ல புள்ள பிறக்குதோ அந்தந்த ஊர் பேர் வச்சிருவேன். முத பையன் பேரு மதுரை, 2வது பையன் பேரு திருச்சி, 3வது பையன் பேரு ராமநாதபுரம், 4வது இது கோயம்புத்தூர், 5வது பிறந்த உன் பேரை வச்சிடுறேன். இந்த ஊர் பேரை வச்சிடுறேன். ஆக பாதி தமிழ்நாடு உன் வீட்டுக்குள்ள இருக்குங்கிற. சும்மா அறியா போக்கண்ணா வீட்டுக்கு. யோ, அவங்க மாவட்டத்துக்கு ஆளுங்க பேரை வச்சிருக்காங்க. நான் என் பையங்களுக்கு மாவட்டம் பேரே வச்சிருக்கேன். எப்படி இந்தா உன் அளவு. யோ, வேற எதை வேணாலும் வை, முதல்ல பிள்ளைங்களை படுக்க வை, படிக்க வை. உங்ககிட்ட படிக்கல, உருப்பட்டாப்லதான். அமாவாசை, அது கிடக்கட்டியா முதல்ல உன் பொண்டாட்டி 2 தோசை சுட்டு போட சொல்லியா? ஏயா, என் பொண்டாட்டிட்டு நானே தோசை கேட்கறது இல்ல, நீ கேக்குறியா? தோலை உரிச்சு கூட உரிச்சு. நம்மால உடம்பு தாங்காதுப்பா. இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல பொம்பளைகளால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தான். அள்ளி கைங்கரியும் தெலுங்குக்கார செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான். முடா முழுங்கி இங்க இருக்கியா? வீடு வரைக்கும் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருப்பாத்தி. ஏதோ மறந்துட்டானே. அம்மாவாசை, இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தானே பாத்தியா? காக்கா குடிச்சிட்டு போச்சு. காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா? பரவாயில்லையே, எனக்காக ரோஜா பூல பறிக்கிறீங்களே. உனக்காக இல்லடி, இந்த ரோஜாக்கு மாதிரி நான் சிகப்பாகணும். இந்த ஊர்ல உள்ள பொம்பளை போனா நான் மயக்கணும். கிழிச்சீங்க. என்னை விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா? மங்களம் மங்களம், அக்கா வச்சிட்டு நான் உன்னையே கட்டிக்கிற போறேன். பாத்துக்கலடா. ஏயா வண்டி நம்ம நவராதரா? ஏன் நீ பின்னாடி உட்கார்ந்து சிலோசம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. ஏற்கனவே நான் 3 கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றேன்? அதாவது அவன் கடைக்கு வருவேன். சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. முடியாதா? இந்த விஷயத்தை உன் சம்சாரத்துக்கு சொல்லி கொடுவேன். என்ன அது வேணும்னாவது வாங்கியா? இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்கிறாரு. வேணாங்கிறியா? அப்ப ஒண்ணு பண்ணு, நான் உதவிக்கிறேன். நீ ஜோலி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு. அப்புறம் நான் வர்றேன். அதெல்லாம் ஓசிக்கிறவா மங்கலம். நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன். இந்த பூ போல காலு புழுதி மல்ல படலாமா? ஐயா ஐயோ, போங்க மாமா. போங்க மாமாண்ணா இப்படி இருங்க மாமான்னு சொல்லு. என் மாமாவுக்கு என் மேல கொள்ள ஆசை. கொல்ல ஆசைதான். பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான். இடையில கொக்கா இருக்கால. அமாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி. ஏன் மாமா, அக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க? இருக்காங்க. அவ வேற 3 மாசம் முழுகாம இருக்கா. அடிச்சக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன். கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன். மங்கலம் மாமாவையும் கவனிச்சுக்க. உனக்கு ஆடல் பாட தெரியுமாமே? கொஞ்சம் பாடி காட்டு. என்னடா முடிஞ்சது? பாடி காட்டு. ஐயோ, என்னையா முடிச்சு வச்சு? சரி அப்புறம் வாயா அறிவு கிட்டவனே. மங்கலம் பாடி காட்டு. ஓ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. கூசுது. பாடு பாடி. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லு. ஏற்கவையா அறிவட்டவனே. இந்தடா கண்ணம்மா. எம்மா, 60 கண் பாரு. இப்படி வருதும்மா. ஹாய், ஹாய், ஹாய். தங்கச்சி. இது போடா. மங்களம், வாரி கண்ணு, வா. எக்கோ, ஓகேம்மா. பாத்து பாத்து. யோ, பாத்து புரியுமா? இப்ப கடை வரைக்கும் பாத்து. வந்தேன். வா சீக்கிரம். பாரு பா. ஏன்டா அலையுற? வாடா. வாடா, அது போடா. ஏன் தள்ளி விடுற? ஓ அமாவாசை, வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நாணயமா நடந்துக்க. சரி அந்த பெட்டியை கொடு. மச்சினிச்சது உன் மச்சினிச்சு பெட்டி அது தெரிஞ்சிருந்தா தொட்டுக்கவே மாட்டேன்டா. இந்த பாவத்தை எங்கோடு துவைக்க கர்மம். இந்த புடி மிரட்டுறாங்க. இந்த புட்டியா இருந்தாலும் நம்ம கனமா இருக்கா. ஓசினா போதும் அடைவாங்க. ஒரு கிளாஸ் கொடு. இந்தா இந்த சாஸ்திரம் வரையா சீக்கிரம் குடியா. சரக்கு சுத்தம் இல்லையே. இன்னொரு கிளாஸ் கொடு. கொண்டா குடா சீக்கிரம். இந்தா. பைய குடி. போதும் ஏற போகுது. டேய், ஒரு சுருட்டு கொடு. உனக்கு பீடியே குடிக்க தெரியாது. சுருட்டு வேறையா? இவனுக்கு லஞ்சம் வேற. கொடுக்க அட்டை பொட்டாட்டி போய் சொல்லிவிடுமா. சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொளுத்துறானா? யோ என்ன செய்ற? என்ன பண்றான்? டேய், மங்களம் உண்டாகட்டும். இவங்கெல்லாம் கொழுப்பா. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போறா. ஆ? அமாவாசை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழலாம் போடுறதில்லப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா 10 மாசத்துல புள்ள பிறக்கிறது, ரூபா ரெட்டிப்பா ஆகிறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா, டேய் பல்ல உடைச்சு விடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாவே போய் பாரு. அமாவாசை, உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? முட்டை, சிமுண்டு, பால், நெய் எல்லாம் போட்டு கட்டினது. அந்த வீடு. அந்த வீடு எப்படி கட்டினாங்க தெரியுமா? அரிசி, பருப்பு, உளுந்து, மாவு எல்லாம் போட்டு அரைச்சி. அங்க என்னையா கை வா அந்த பக்கம். அட நம்ம தம்பி. என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஆமா, பொண்டாட்டியோட எங்க கிளம்பிட்டீங்க? பக்கத்தூர் கோட்டையில மதுரவரம் படம் ஆடுது, அதான் பார்த்து வரான்னு போறோம். நீங்க வாங்க போலாம். டா, அறிவு இருக்கா உனக்கு? தம்பி இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு, அத போய் கூப்பிடுறிய? நாம ஃபர்ஸ்ட் ஷோ பாப்போம், அவங்க செகண்ட் ஷோ பாக்கட்டும். ஆமா ஆமா. அட கைய மாத்திரியா? வா கட்டிமா பிடிச்சுக்க. மூஞ்சி பாரு. நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி. நானு தான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நல்லா கமர் கட்டு குடியா. என்னடா உங்கள்கிட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா எட்டனா உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தயவு எனக்கு எதுக்கியா? நான் சுயமா சம்பாதிக்கிறேன். என்னது சுயமா சம்பாதிக்கியா?
ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனான் அடிச்சு புதைச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனான் அடிச்சு புதைச்சேன். 3 நாள் சென்று தோண்டி பார்த்தேன், காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாடா? 1 லட்சம் ஓனர் அடிச்சு போதச்சா 50,000 ரூபாய் அடைக்கி கடங்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். மீதிய பொட்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுறு வாங்கிட்டு போடா. டேய் அங்கே ஒரு ஓனா அட்ரா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு ஒன்ன வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன். உன்னை புதைக்கிறேன். தோன்றா, நல்லா தோன்றா. அவனாவது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய், இந்த ஓனர் அடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன். புரியுதா? என்ன அசிஸ்டண்டா சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒண்ணு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. பயலுக்கு 1 பைசா கூட கொடுக்க கூடாது. ஐயோ இது தெரிஞ்சா நான் முதல்ல கொடி சொன்ன இப்பனே. முனீஸ்வரா நீ என்ன பாத்துக்கணும். 1 லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைச்சு நான் தான் பெரிய பணக்காரன். இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் நீ வச்சுட்டு இருக்கிய, என்னைக்கு தான் கடனை கொடுக்க போற? ஏய் கடங்கார பயல, 3 நாள் சென்று பாடுறா, அப்புறம் கடனை தீர்த்துறேன். இல்லங்கிற 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்பா? அது புதையல் விஷயம் ஐயா. விஷயமா? புதையில இருந்து எப்படி எடுத்து கொடுப்ப? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க. அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் வரி. கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட். ஏய் நெத்திலி, இனிமே என்னால ஓனர் அடிக்க முடியாது. 10 ஓனர் அடிச்சா என்ன 50 பைசா கொடுத்துறேன். உன்னை தனியா குனிச்சிடுறேன். கொண்டு தோண்டு. யோ சாரியா? என்னடா இது எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. இல்ல தட்டுப்பாடுல நோட்டா கிடக்கும், தோண்டி பாரு. கிணறு வெட்டி தான் தோண்டி பார்க்கணும். அறிவு கட்டவனே, தோன்றதே இவ்வளவுதானடா. உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி தேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனான் அடிச்சு புதைச்சிருக்குமா? என்ன கிழவி என்ன தேடுற? என்ன 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. ஏண்டடே, இது உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடங்காரத்தையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை புதைக்காம நான் விட மாட்டேன். ஒன்ன போச்சுருவியா? என்ன புதைச்சிருவியா? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அம்மாவாசை, பெட்டிக்கிற வியாபாரம் என்னாச்சு? வேகாத வெயில இப்படி விறகு சுமக்கிற? அந்த பெட்டிகளை தாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேண. சரி சரி, உன் விறகோட விலைய சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படி என்ன உன் விறகுக்கு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. போமா, விறகு வாங்க வந்துட்டாளுங்க. விறகோ விறகு. பாதி சாராயத்தியா கொடுத்த? நான் என்ன செய்யறது? நாட்டாம தங்கச்சி, இது என்ன டப்பான்னு கடிச்சு டப்பான்னு சொன்னேன். அதை கொண்டான்னு கடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, இத்தனை நாளும் கள்ளச்சாராயத்தை காட்டி ஆம்பளையில தான் கெடுத்துட்டு வந்த. இப்ப பொம்பளையில கெடுக்க ஆரம்பிச்சியா? கட்டின பொண்டாட்டியே இப்படி சொல்லும் போது சத்தியமா இனிமே கள்ளச்சாராயமே விற்க மாட்டேன். அப்படியா மாமா? பிராந்தி விஸ்கிதான் விற்பேன். நான் மந்திரியானால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி வர சொன்னேன். எல்லாரும் எழுதியாச்சா? வெரி குட். எங்க பார்க்கலாம்? நான் மந்திரியானால் உடனே ராஜினாமா செய்வேன். கட்டுரையும் முடிச்சிட்டியா? உன்னை போய் எழுதி வர சொன்ன பாரு. கிடைக்கிறத சுருட்டிட்டு அப்புறமா ராஜினாமா பண்ணு. ஓகே. ஆமா, என்ன ஒண்ணு திட்டுறீங்களா? நானாவது இதை எழுதியிருக்கேன். அல்ல என்ன எழுதியிருக்கா பாருங்க. அவளை திட்டத்துக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? இப்ப காமிக்கிறேன் பார் என் தைரியத்தை. என்னது எதுவுமே எழுதாம பிளாங்கா இருக்கு? சார், நான் மந்திரியானா செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவேன். என்னது செக்ரட்டரிய விட்டு எழுத சொல்லுவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாட்டாமையோட தங்கச்சா நீ இருக்கலாம். அதுக்காக 4 வருஷமா 8ஆம் கிளாஸை விட்டு மாற மாட்டேங்கிற. நான் இந்த வகுப்புக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. போதா குறைக்கு இந்த 3 எருவு மாட்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு அலையிற. வெளியே போ சொல்லிட்டேன். எப்படி என் தைரியம்? பரவாயில்ல. தேங்க்யூ நிஷிடம். நீ போகல? ஏன் சார், இருக்கவா போகவா? நீ உள்ள இருந்து அடிக்கிற லூட்டியை விட வெளியே போறதே மேல்.
போகிறேன். போவதற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். என்னது? 4 மணிக்கு மேல் நீங்கள் வெளியில் நடமாட வேண்டியிருக்கும். நல்லது கெட்டது நடக்கலாம். அதற்கு நான் பொறுப்பல்ல. அம்மா தாயே, இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் பேசி பயங்காட்டாத. ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்டேன்னா இங்கவே இப்பவே செஞ்சிரு. இந்த மாதிரி ட்ரெய்லரை காட்டி பூச்சாண்டி காட்டாதம்மா. போகிற உயிர் ஒரு முறைதான் போகும். போகட்டும். குண்டலவாடா தேவடா. இந்த பட்டநாமக்காரனை பார்த்தா நம்ம ஊரு குச்சி மீச மம்முட்டியா மாதிரியே இல்ல? சிச்சி, அவனா இருக்காதுடி. இவனோட கீழ்பாட்டி வேட்டியும் நாமத்தோட சைஸையும் பார்த்தா நேரா திருப்பதியில இருந்து இறங்கி வர்ற மாதிரி இருக்குடி. ఏమండి ఈ ఊర్లో కుప్పండి ఎవరు ఉంటారు? என்னடி சொல்ற அந்த ஆளு? தெலுங்குல என்னமோ சித்ரா சொல்ல இருக்க. உனக்கு தான் தெலுங்கு தெரியும்ல, கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. ఏంటండి మీకు అరవాన మాట్లాడదండి రాదా? నేను తెలుగు వాడండి, నాకు అరవ శుభ్రంగా రాదండి. నేను హైదరాబాద్ లో వకీలండి. ఈ ఊర్లో కుప్పన్న ఉండారే, ఆయనకి హైదరాబాద్ లో దూరబంతులో తప్పుకున్న మనిషి ఒక ముసలావ చచ్చిపోయింది. ఆ మనిషి ఈయనకి 1 లక్ష విజిల రాసి పెట్టింది. దానికోసం నేను కుప్పన్న అబ్బాయిని వెతుక్కుని వచ్చినాడండి. என்னதான் சொல்றாண்டி அந்த ஆளு? அதாவது இந்த ஆள் தெலுங்குக்காரனாண்டி. ஹைதராபாத்ல பெரிய வக்கீலா, சுத்தமா தமிழே தெரியாதான். குப்பனோட சொந்தத்துல பணக்கார கழிவு ஒண்ணு 1 லட்சம் ரூபாய் உயில, அதாண்டி உயில எழுதி வச்சுட்டு செத்துட்டான். குப்பனை தேடிட்டு வந்திருக்காருடி. ஏய் ருக்கு, நான் தான் உன் பொண்டாட்டிக்கு புருஷங்கிறத நீ தெலுங்குல எப்படி சொல்லுவ? ஏண்டி வக்கீல் கேக்குறது இந்த சொத்துக்கு வாரிசு யாருன்னு நீ ஏதேதோ கேக்குறீங்க. எல்லாம் ஒரு விஷயத்தோட தான் சொல்லேண்டி. விட மாட்டியே. నేనే నీ పిల్లానికి మూడును తెలుగులో சொன்னா நானே உன் பொண்டாட்டிக்கு புருஷன்னு தமிழ் அர்த்தம். பணம் என்னடா பணம்? வாங்க சார் வாங்க. என்ன 4 மணிக்கு அப்புறம் வெளியே வந்தா வேற மாதிரி நடமாடுவேன்னு சொன்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஹைதராபாத்ல உங்க சொந்தக்கார கிழவி ஒண்ணு உங்களுக்கு உயிரை எழுதி வச்சுட்டு செத்து போச்சா. துரச்சாமிபுரத்துல எல்லாம் என்ன அந்த கிழவி? சரி, ட்ரெயின் ஏறி ஹைதராபாத் போயிருப்பான். இவரு ஹைதராபாத்ல பெரிய வக்கீலா. இவன் நம்ம ஊர் மம்மட்டியா மறந்து இருக்கான். இல்ல சார், இவர் உருவத்துலதான் அப்படி. இவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிற வக்கீல் சார். அந்த உயிரை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக உங்களை தேடி இங்க வந்திருக்காரு. அழகு. யாரு சார்? என்ன சொல்றம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு யோகமா? படிச்சதுடா லக்கி பிரைஸ். நமஸ்காரம், நான் தான் அந்த ஆளு. என்னமா அது ரியாக்ஷனே இல்லாம பிளாங்கா நிக்கிற அந்த ஆளு? அவருக்கு தமிழ் தெரியாது சார், நீங்க தெலுங்குல சொல்லுங்க. விளையாடுறியா? எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாது? அதுல என்ன பேசுறோம் உங்களுக்கு? இங்க வாங்க. எங்க வரணுங்கிற? இங்க வாங்க, நான் சொல்லி தரேன் சார். நான் தான் உங்க சொத்துக்கு வாரிசுங்கிறதுக்கு தெலுங்குல நேனே நீ பெண்ணானிக்கு மோகுடு அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க சார். நேனே நீ மெல்ல அமுக்கி. அவசரப்படாதீங்க சார், நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நேனே நீ பெண்ணானிக்கு மோகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. இப்ப கரெக்டா சொல்லணும் பாக்குறியா? நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. கரெக்ட். இப்படியே இங்க வந்து சொல்லணும். தகப்பசாமி மாதிரி குருவுக்கே பாடம் சொல்லி கொடுக்கிற மாணவி எல்லாம் என் நேரம். சரி வா போலாம். சொல்லி கொடுத்த பேரை காப்பாத்துங்க. வாங்க சார். இப்ப சொன்னீங்களே அது அப்படியே இந்த ஆள் கிட்ட சொல்லுங்க. போங்க சார். நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. கத்துனாலும் பரவாயில்ல, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. என்னமா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறா? நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. பரவாயில்ல, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. சொன்னாலும் பரவாயில்லையா? நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயோ அடிக்காத. என்னமா என்ன விட்டுட்டு எல்லாரும் ஓடுறீங்களே? ஐயோ, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயா அடிக்காத. துண்ட கூட தட்டாப்புக்கு உதவும். நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயோ இந்தாயா துண்டு நாருது. இருந்தாலும் பரவாயில்ல, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஐயோ ஐயோ, நேனே நீ பெல்லானிக்கு முகுடு. ஆமா, 4ஆம் கிளாஸ் படிக்கிறீங்களே ஒழிய எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. மாணவர் தலைவனா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை இதெல்லாம் எழுதுடான்னு சொன்னா அவன் மாசத்துல 29 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியது. ஐயோ, என்னது புது சாக் பீஸ் வாங்கி வச்சு அதெல்லாம் தின்னுறீங்க, இங்க சரியா எழுத மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது? பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சைலன்ஸ். போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட்டீங்களா? நிஜமாவா? நெத்திலி, ஏன் உன் முகம் சரியில்லை?
உனக்கு ஏன் தலை சரியா ஆடல? கொஞ்சம் இந்த பக்கம் வா, புஸ்தகத்தை கொண்ட. ஏண்டா 2ஆம் கிளாஸ் புஸ்தகம் கொண்டாந்துருக்க? அது வந்து சார், எங்க அப்பா நேற்று கடையெல்லாம் சுத்தி பார்த்தாரு. இந்த 4ஆம் கிளாஸ் புஸ்தகம் கிடைக்கலன்னு 2ஆம் கிளாஸ் புஸ்தகம் வாங்கி வந்து கொடுத்தாரு சார். அறிவு கொழுந்து. உங்க அப்படியே படிக்க வந்து கூட்டு வரதானே? போய் தலை உட்கார். மணி 11 ஆகுது. தமிழ் முடிஞ்சது. கணக்கு கழித்தல் கணக்கு. 3ல இருந்து 7 போகுமா? மூக்கமா சொல்லு. போகாது. ஏன் தெரியாது. உங்க அப்பா வட்டி கடை வச்சிருக்கான், இது கூட தெரியல. போகலன்னா பக்கத்துல இருந்து உன்னை கடன் வாங்கணும். யோ அறிவு கட்ட வாத்தி, யாரும் இந்த மாதிரியா பேசுறது? ஏயா ஓ நீயா? உன் கடன் வாங்குற புத்திய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறியா நீ? நீ அப்டான் பியூன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே வாத்தியா. பசங்க எதிர கொஞ்சம் மரியாதையா பேச வேண்டாமா? யோ 50 100ன்னு சாராய கடையில கைமாத்து வாங்குறிய, அப்ப எங்கயா போச்சு இந்த மறுவாத? சரி சரி, இப்ப எதுக்காக வந்த? நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வரானா, அந்த ஆளு சொல்ல சொன்னான். அந்த ஆளுன்னா எந்த ஆளு தெரியல? பரவாயில்ல, நீ ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்கிற மரியாதையை விட எனக்கு கொடுக்கிற மரியாதை ரொம்ப தேவை. டேய் கணேஷ் பெஞ்சி குமார் தானே? நீயாவது 50 100ன்னு கடை வாங்குற, அந்த ஆளு 1000 500ன்னு இல்லையா வாங்குறா? அது காரணம் இருக்கு. அவருக்கு 2 வீடு, பெரிய வீடு 1, சின்ன வீடு 1. சரி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. என்ன 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 அழுக? இந்த பையன் பூதம் திட்டுறான் சார். உட்கார். சார் பூதம் நான் எப்படி இருக்கேன் சார்? ஐயோ, அப்ப நீயும் உட்கார். நான் பூதத்தை எங்கடா பார்த்தேன்? உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போனானே ஒருத்தன் பியூனு, கிட்டத்தட்ட அவன மாதிரிதான் இருக்கும். இருக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க மாறி அவனை விட கொஞ்சம் கருப்பா ரெடியா இருக்கும். டிவோ வர்றானே, நான் என்ன பண்ணுவேன்?